ஸ்ரீ குருப்யோ நமஹ. இந்த கருத்தரங்கத்தினுடைய மாலை மதிய பொழுதின் முதல் செஷன் ஆரம்பிக்க இருக்கிறது. எங்களுடைய கல்லூரியினுடைய நியாய விபாகத்தினுடைய ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய பி ஸ்ரீதர் உபாத்யாயா, அவர் பெரிய வித்வான் சுதா பண்டிதர். நம்ம காலேஜில் ஒரு 15-20 வருஷமாக நியாய டிபார்ட்மெண்ட்டுக்கு வாத்தியாராக இருந்துருக்கார். நிறைய புக் எழுதியிருக்கார். மேனுஸ்கிரிப்டாலஜியில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். அவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கணும். துவைத்த வேதாந்தத்தில் பெரிய நிஷ்ணாத்தர். இன்றைக்கி ஓலைச்சுவடி பார்க்கறதில் ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பான்னு சொன்னால் ரொம்ப கம்மி. அதில் அவர் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். எனி லாங்குவேஜினுடைய மேனுஸ்கிரிப்ட் பார்க்கணுன்னா, ஓலைச்சுவடியை பார்க்கணுன்னு சொன்னால் அவருடைய உதவி கேட்டோன்னா நிச்சயமாக பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய வித்வானவர். இன்றைக்கி அவர் நம்மளுடைய இந்த 3வது செஷனில் நம்மளுடைய ரிக்வேதத்தை பற்றி பேச போகிறார். பஞ்சபூதத்தில் வாயு பற்றியும், இல்லை ஆகாசம் இல்லை, ஜலம் வாயுவை பற்றி பேச போகிறார். அதனால் நீங்களாம் இருந்து அதை கேட்டு காலம்பரை எப்படி நடந்ததோ அதே மாதிரியே இப்பயும் அவர் சொன்ன அந்த ரிக்குகளுக்கு உண்டான வேத பாகத்தை வேத வித்வான்கள் ஒரு 15 நிமிஷம் சேன் பண்ணுவாள். அப்படி தான் இந்த ப்ரோக்ராம் இன்றைக்கி 4 செஷனுமே அப்படி தான் அதில் அமைச்சிருக்கோம். அதனால் இப்போது அவரை பற்றி நம்மளுடைய டிவி சார் 2 வார்த்தை சொல்லி அதை ஆரம்பிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஆமாம், நிறைய சொல்லிட்டார். எங்கள் இன்ஸ்டிடியூட்டில் நிறைய மேனுஸ்கிரிப்ட் வந்து கேட்லாக் பண்ணுறதுக்கு அவர் வந்து ஒரு முக்கியமான காரணம். அவருக்கு வந்து நிறைய ஸ்கிரிப்ட் தெரியும். இவர் சொன்ன மாதிரியே மேனுஸ்கிரிப்ட் டிசைஃபர் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஆர்ட். சாதாரணமாக அது வந்து சம்ஸ்கிருத ஞானமும் இருந்தால் தான் அது வந்து மேனுஸ்கிரிப்டுடைய கண்டென்ட் என்னங்கிறத புரிஞ்சிக்க முடியும். வெறும்னே மேலோட்டமாக அக்ஷரத்தை மட்டும் பார்த்து எழுதுனா புரியாது. அந்த அக்ஷரத்தினுடைய சொரூபம் என்ன, அது எதை பற்றி சொல்ல வருது, அந்த கிரந்தம் என்ன அப்படிங்கிறது, அந்த கிரந்தத்தினுடைய ஞானம் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த மேனுஸ்கிரிப்டினுடைய சமாச்சாரம் முழுக்க தெரியும். இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டாக்கா, நிறைய மேனுஸ்கிரிப்ட் வந்து கோடெக்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு ரிசர்ச்சுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மேனுஸ்கிரிப்டில் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மேலே 4-5 டெக்ஸ்ட் இருந்தது சொன்னால் அதுக்கு கோடெக்ஸ்னு பேர். ஸோ அந்த மாதிரி கோடெக்ஸ் இருக்கிறதெல்லாம் இந்த ஒவ்வொரு சில மேனுஸ்கிரிப்ட் என்ன ஆகும்னு கேட்டாக்கா, இந்த ஃபோலியோஸ் எல்லாம் மாறி இருக்கும். இந்த ஃபோலியோஸ் எல்லாம் முதல்ல மாறிட்டு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேஜினேஷன் கண்டினியூஸாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன கண்டென்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்து எழுதணும். இது பண்ணுறது தான் கேட்லாக்னுடைய முதல் வேலை. இது கேட்லாக் பண்ணால் தான் ரிசர்ச்சுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பண்ணுறதில் இவர் வந்து ஸ்ரீதர் உபாத்யாயா சார் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. இவருக்கு வந்து இவர் தான் நிறைய இடத்துல நிறைய சதஸ்லேயும் பாகமாகியிருக்கார். நிறைய மட்டத்தில் வந்து பெரியவாள்லாம் அவளை ஆசிரியம் பண்ணிவிட்டு நிறைய மேனுஸ்கிரிப்ட்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய சகாயத்தை நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கார். இவர் நிறைய டெக்ஸ்டையும் வெளியில் பப்ளிஷ் பண்ணியிருக்கார். இங்கே நியாயத்தில் இருக்கார். அவர் நியாய விபாகம் இருந்தாலும் எல்லா சாஸ்திரமும் அவருக்கு நல்லா தெரியும். அப்பேற்பட்டவர் இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்துட்டு இந்த 2 பூதங்களை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கார். அவருக்கு எங்களுடைய கிருத்தஜ்ஞத்தை தெரிவிச்சுன்னு இவர் முதல்ல அவர் ஆனர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும். கல்லூரியின் சார்பாக அவரை கௌரவிக்கும்படி டாக்டர் டிவி வாசுதேவ சாரை கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ குருப்யோ நமஹ. जयते हरिरचिन्त्य सर्वदेवैकवन्द्यः परमगुरुरभीष्टावाप्तितः सज्जनानां निखिलगुणगणार्णो नित्यनिर्मुक्तदोषः सरसिजनैनोऽसौ श्रीपतिर्मानदो नः. अभ्रमं भङ्गरहितम् अजरं विमलं सदा आनन्दतीर्थमतलं भजे तापत्रयापहम्. आपादमौलिपर्यन्तं गुरूणाम् आकृतिं स्मरेत् तेन विघ्नाः प्रणश्यन्ति सिद्ध्यन्ति च मनोरथाः. நமஸ்ஸதசே சதசஸ்பதயே. ஸ்ரீ குருப்யோ நம. இது இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு ஞான யஜ்யம். ரொம்ப அபூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு ஞான யஜ்யம். பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் நம்ம அந்த சபையில் கலந்துக்கிறோம். அது ஒன்றா ராமாயண சத்திரமாக இருக்கும், பாகவத சத்திரமாக இருக்கும், இல்லை வேறு விதமாக இருக்கும், வேதாந்த தேசிகருடைய அந்த சத்திரமாகவும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம காலேஜில் நடக்கக்கூடிய இந்த சத்திரம்
ருக்வேதத்தினுடைய என்னெல்லாம் ஒரு விஷயங்கள் பிரதிபாத்தியமான ஒரு விஷயங்களோடு இருக்குது, அதோடைய கண்ணோட்டம் அப்படின்னு. அதாவது வேத சபான்னு நிறைய நடந்திருக்கு. வேத சபா அது சம்ஹிதா வடிவத்தில், கிரம வடிவத்தில் எல்லாம் நடந்திருக்கும், இல்லைன்னு இல்லை. ஆனால் என்ன இன்றைக்கி ஒரு டாபிக் இருக்குது, அந்த பிரதிபாத்தியமான ஒரு விஷயத்துடைய கண்ணோட்டம் அது நம்மளுக்கு வேணும். வேதம் நம்மளுக்கு என்ன தெரிவிக்கிறது, வேதார்த்த ஞானம் எப்படி நம்ம சம்பாதனம் பண்ணணும், அதுதான் நம்ம வாழ்வின் ஒரு ரகசியம். இந்த ரீதியில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி என்ன ஒரு தலைப்பு இருக்குது, அது உன்னதமான ஒரு தலைப்பு. அதனால் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. ஏற்கனவே மார்னிங் செஷனில் வாசுதேவன் சார், பார்சார்த் சார் ரொம்ப நல்லா எல்லாம் வேதத்தில் எப்படியெல்லாம் பிரதிபாத்தியமாக இருக்குது, எப்படியெல்லாம் இருக்குன்றத ரொம்ப நல்லா தெரிவிச்சிருக்காங்க. எனக்கு கொடுத்த ஒரு விஷயம் வாயு, அப்புறமா ஜலம், வாயு சூக்தம், ஜல சூக்தம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. தர்மோ விஸ்வஸ்ய ஜெகத பிரதிஷ்டா அப்படின்னு ஒரு, அதாவது இந்த உலக ஜகத்துடைய நிலைமை எங்கே இருக்குது, சாஸ்வதமானது எதுன்னு கேட்டால் அது தர்மந்தான். ஜாத்தஸ்ய துருவோ மிருத்யு துருவம் ஜன்ம மிருதஸ்ய சன்னு கிருஷ்ணா சொல்லியிருக்க. இந்த ஒரு புனர்மரண ரஹிதமாக அந்த ஒரு நிலைமை நம்மளுக்கு வேணும்னா, நம்மளுக்குன்னா என்ன சமஸ்த ஜகத்துக்கு வேணும்னா அது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் தர்மத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. அந்த தர்மம் தனியாக சுதந்திரமாக இல்லை, அந்த தர்மத்துக்கும் ஒரு மூலம் இருக்குது. வேதோகிலோ தர்ம மூலம், அந்த தர்மத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடியது வேதந்தான். கீதையில் ஊர்து மூலம் அதஷாக்கம்னு சொன்ன மாதிரி இந்த தர்மத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடியது அந்த வேதந்தான். இன்னொரு அப்பேற்பட்ட வேதத்தை நம்ம அத்தியனம் பண்ணணும். வேதாத்தியனம் பண்ணணுன்னா என்ன, வேதார்த்த ஞான சம்பாதனம் பண்ணணுன்றது தான் தாத்பரியம். அதில் நம்ம பார்க்குறோம், தைத்திரிய உபநிஷத்தில் நம்ம பார்க்குறோம், சத்யமிதி சத்யவச்சாராதீதரஹ தபைதி தபோ பௌருஷஷ்டி சுவாத்தியாய பிரவச்சனே ஏவேதி நாகோ மோத்கல்யா அப்படின்னு. தபஸ்ன்னா என்ன, தபஸுடைய டெஃபினேஷன் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லக்கூடியது. சத்தியமிதி சத்யவச்சா ராத்தீதர ரிஷன், அவர் என்ன சொல்கிறாருன்னா சத்தியவச்சனம் அதுதான் தபஸு அப்படின்னு. தபைதி தப்போனிஷ்டு பௌருஷஷ்டி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் தபஸு பண்ணணும், அதுதான் தியானம் பண்ணணும், அதுதான் தபஸுன்னு. ஆனால் கடைசியில் வரக்கூடிய அந்த மௌத்கல்யம், சுவாத்தியாய பிரவச்சனே ஏவேதி நாகோ மௌத்கல்யா, அந்த மௌத்கல்ய ரிஷி அவர் என்ன சொல்கிறாருன்னா வேதாத்தியனம் பண்ணணும், ஜெகத்துக்கு அத்தியாபனமும் பண்ணணும், பிரவச்சன வடிவத்தில் எல்லா விதத்துலேயும். அதனால் அத்தியாபன மூலகமாக அதை அத்தியனம் பண்ணணும், அதுதான் தபஸு அப்படின்னு மௌத்கல்ய ரிஷி. தத்தி தபஸ் தத்தி தபஹான்னு ஆவருத்தியாக சொல்லக்கூடியது 2 வாட்டி அந்த அந்த அர்த்தத்தில் அந்த அபியாசம் தத்தி தபஸ் தத்தி தபஹா அப்படின்னு. இது மட்டும் இல்லை, மனுஸ்மிருதியில் ஒரு வாக்கியம் உண்டு, வேத கிருஷ்ணோதி கந்தவ்யா சரஹஸ்யோ த்விஜன்மனஹா அப்படின்னு. மனுஷர் இந்த ஜீவராசிகளுடைய ரகசியம், ஜீவன ரகசியம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் கிருஷ்ணா வேதா அதிகந்தவ்யா, சமக்கிரமான வேதத்தை அத்தியனம் பண்ணணும், அதுதான் ஜீவன ரகசியம் அப்படின்னு மனு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அங்கே இன்றைக்கி அந்த வடிவத்தில் பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இது ருக்வேதம், இது எஜுர்வேதம், இது சாமவேதம் அப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவ்வளோதான் இல்லை. நம்மளுக்கு கிடைச்சதே அல்பமான பாகத்தை நம்ம
என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இது ருக்வேதம், இது எஜுர்வேதம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் வேதம் வேதா அனந்தாக வை வேதாகன்னு வேதமே சொல்லக்கூடியது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பிரளய காலத்தில் அந்த சமுத்திர ஜலம் எங்கே இல்லை, பிரளய கால ஜலம் எல்லா இடத்துலையும், அதாவது அண்ட பிண்ட பிரம்மாண்ட எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்கக்கூடியது அந்த ஜலம், பிரளய ஜலம். அதே மாதிரி வேதமும் அனந்தமானது. இன்றைக்கி நம்ம அல்ப பாகத்தை எடுத்துட்டு இது ருக்வேதம், இது எஜுர்வேதம் அப்படியே ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஆனால் அது மட்டும் இல்லை, அதுக்கும் மிகிலாக இருக்கக்கூடியது அந்த ஒரு. அதனால தான் கிருஷ்ணஹா வேதா அதிகந்தவ்யா அப்படின்னு மனு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிட்டுருக்குன்னு கேட்டால், அந்த வேத பரம்பரை அதை துச்சமாக பார்த்துட்டுருக்கோம். சில பேரெல்லாம் அஜ்ஞானிகள் துச்சமாக, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அத்தியானம் அதெல்லாம் வேறையே. அதாவது காத்தால் எழுந்து சந்தியாவந்தனம் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இதெல்லாம் இந்த வேத பரம்பரா அஹராஹா சந்தியாமுபாசீதா அப்படின்னெல்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வேத பரம்பராவை துச்சமாக பார்க்கக்கூடிய நிறைய பேர் இருக்கா. ஆனால் அதை அப்படி அந்த மாதிரி அந்த நிலைமை நம்மளுக்கு வரக்கூடாது. சரி, இன்னொரு பக்கத்தில் பார்க்கலாம். இப்படி வேத பரம்பராவை விட்டவன் பாশ্চাத்திய விசார பரம்பரா அதையாவது அவன் எடுத்துகிட்டு இருக்கானா அன்னு கேட்டால் அதுவும் இல்லை. பாশ্চাத்திய இன்னைக்கு அங்கே போனவா அவள் எல்லாருமே நம்மளுடைய சம்ஸ்கிருத்தியை பார்த்துட்டு இருக்கா, அதை திரும்பி அவள் ஸ்வீகாரம் பண்ணிட்டு இருக்கா, அதே இதுலேயே நிலைமையில் அவள் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறவன் அந்த பாশ্চাத்திய விசார பரம்பராவை அதுவும் ஏற்றுக்கலை, இந்த வேத பரம்பராவை அதுவும் கைவிட்டுருக்கான். இப்போ என்னென்னு கேட்டால் உபேத பாஷாரஜு இதுவும் கைவிட்டான், அதையும் ஏற்றுக்கலை. 2 கட்டா நிலைமை இதுதான் இன்றைக்கி ஆயின்ருக்கு. அப்போது இந்த ஒரு சிச்சுவேஷன் இதுலேருந்து நம்ம மேலே வரணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரே ஒரு வழி தான், அந்த சனாதன தர்மந்தான் நம்மளை அந்த மாதிரி அந்த வழிக்கு, அந்த சனாதன தர்மன்ற ஒரு கங்கா பிரவாகம் உள்ளே இருக்குது. பகவான் அந்த அளவுக்கு அந்தரியாமையாக இருந்துட்டு அந்த பிரவாகத்தை பண்ணின்னு இருக்கார், சனாதன தர்மத்தை விளக்கின்னு இருக்கார். ஆனால் அதை அறியாமலேயே இவன் எல்லாத்தையும் விட்டு 2 கட்டா நிலைமையில் அவன் இருக்கான்னா அது ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை. அந்த மாதிரி ஆகக்கூடாது. அதனால தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு ஞான சத்திரம், அந்த என்ன ஒரு டைட்டில் இருக்குது, பார்வை கண்ணோட்டம், வேத விஷயத்தில் இருக்கக்கூடிய என்ன ஒரு அறிவு, அதை நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். முதல்ல வாயு பார்க்கலாம். அதாவது அக்கார்டிங் டு மத்வாச்சாரியார் அவர் என்ன அதாவது சமக்ர வேதத்துக்கு 2 விதமான அர்த்தத்தை விளக்குறார். ஒன்று ஹரிபரமா நாராயண பரமா அர்த்தத்தை விளக்குறார். 2வது தத்தத் மந்திர பிரதிபாத்திய தேவதா பரமாவும் அர்த்தத்தை விளக்குறார். ஒன்றும் தப்பில்லை. அதாவது வேதேச்ச சர்வை அகமேவ வேத்யகான்னு சொன்னப்புறம் சகல வேதங்கள் அவனை தான் பிரதிபாதனம் பண்ணக்கூடியது. அவனுடைய தத்துவங்கள், அவனுடைய லீலைகள், அவனுடைய என்னெல்லாம் இது உண்டோ எல்லாத்தையும் தெரிவிக்கக்கூடியது தான். அதனால் முக்கியமாக பரம முக்கிய விருத்தியா சகல வேத பிரதிபாத்தியா நாராயண முக்கிய விருத்தியா தத்த தேவதா மந்திர பிரதிபாத்திய தேவதாக்கள் முக்கிய விருத்தியா பிரதிபாத்தியான்னு இந்த மாதிரி 2 விதமாக அர்த்தத்தை தெரிவிச்சிருக்கார். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சாத்தியமோ அவ்வளோ நம்ம பார்க்கலாம். வாயு மந்திரம். வாயவாயாஹி தர்சத்தே மே சோமா அலங்கிருதாக தேஷாம் பாஹி ஸ்ருதி ஹவம் அப்படின்னு மந்திரம், வாயு மந்திரம். இது பிரதம அத்தியாயத்திலே 2வது சூக்தமாக வரக்கூடியது வாயு சூக்தம் அப்படின்னு. என்ன தர்ஷதா, ஹே தர்ஷதா வாயோ அப்படின்னு சாய்நாச்சார் சொல்கிறார்.
தர்ஷனீயா வாயு. தர்ஷனீயா அதாவது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவர். தர்ஷனீயா நம்ம லோகத்தில் பார்க்குறோம், யாரையோ புகழ்ந்து பேசுகிறோம், அவன் பார்க்குறதுக்கே கண்ணு கூசும், பார்க்குறதுக்கு நாளாய்க்கு இருந்தாலும் அவன் நீதான் ராஜா நீதான் மந்திரின்னெல்லாம் புகழறோம். அந்த மாதிரி கிடையாது. தர்ஷனீயா வாயு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கக்கூடிய வாயுவே. இந்த என்ன ஒரு யாகம், அதாவது சோம யாகத்தில் வரக்கூடிய இந்த மந்திரங்கள் எல்லாமே, அந்த மந்திரத்தில் எல்லா தேவத்தையும் ஆஹ்வானம் பண்ணக்கூடியதாக இருக்குது. முதல்ல வாயு, அந்த வாயு, ஹே வாயு அஸ்மின் கர்மணி, இந்த யாகத்தில் ஆயாஹி, நீ கண்டிப்பாக வரணும், எங்களுடைய பிரார்த்தனைக்கு இணையாக நீ வரணும். என்ன கேட்டால், त्वदर्थम इमे सोमाः அரங்கிருதாக, இந்த சோம ரசம் அது அலங்காரமாக இருக்குது. அலங்காரம்னா அவர் சொல்கிறார், அபிஷவாதி சம்ஸ்காரः அலங்காரः. அதாவது சோமலதா அது ஒரு க்ரீப்பர். அந்த சோமலதா அதை குட்டணும், நல்லா குட்டி 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 அந்த க்ரீப்பர்லேருந்து ரசத்தை எடுக்கணும். ரசத்தை எடுத்து அப்புறமா ஹோமிக்கிற ஒரு விதானம். அந்த சோம ரசத்தை தான் பானம் பண்ணுறதுக்காகவே எல்லா தெய்வத்தைகளும் வருவாங்க, அதுதான் பிரார்த்தனை. அதனால் அந்த சோமத்துக்கு அலங்காரம்னா இப்போது அந்த அபிஷவம்லாம் பண்ணி, அபிஷவம்னு கூட்டுறது, அபிஷவான்ற ஒரு சம்ஸ்காரத்துடன் கூடியிருக்கு அந்த சோமம். தான் தேஷாம் பாஹி, அப்பேற்பட்ட அந்த சோமத்தை நீ ஸ்வீகாரம் பண்ணணும். அது மட்டும் இல்லை, ஹவம் ஸ்ருதி, நாங்கள் என்ன ஒரு ஆஹ்வானம் பண்ணுறோமோ அதை நீ எங்களை பிரார்த்தனைக்கு இணையாக அதை கேட்டு நீ வரணும், அந்த சோமபானத்தை நீ பண்ணணும் அப்படின்னு. இங்கே தர்ஷதான்னு ஒரு பதம், தர்ஷனீயா ஹே வாயோ அப்படின்னு சாயணாச்சார் சொல்கிறார். இதுவே மத்வ பாஷ்யத்தில் தர்ஷதான்னா சர்வஜனாக இருக்கக்கூடிய வாயு அப்படின்னு. திருஷிர் பிரேக்ஷணி பாவே கஞ்சி பிரத்யம் தர்ஷதன்னு ஆயிருக்கு. வியாக்கரண அம்சம்லாம் விட்டலாம், அது அப்புறமா பார்க்கலாம். மேற்கொண்டு என்ன எப்படி இருக்குன்றது மட்டும் ஸ்தூலமாக அதை மட்டும் பார்க்கலாம். தர்ஷதா சர்வஜனான அந்த வாயுவே, நீ இந்த யாகத்துக்கு வரணும், யாகசாலைக்கு நீ வரணும், இந்த சோமத்தை ஸ்வீகாரம் பண்ணணும். இந்த மாதிரி இங்கே இமே சோமாக அரங்கிருதாக அப்படின்னு ஒரு பதம். ரெண்டு விதத்துலேயும், அதாவது மாத்வ பாஷ்யம் சாயன பாஷ்யம் அதுக்கு இணையாக இமே சோமாக அரங்கிருதாக, இந்த சோமங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. எப்படி? அதாவது தங்கத்தால் அது பாருங்க, அது சோம ரசம் அப்படியே நிற்காது, அதுக்கு ஒரு பாத்திரம் வேணும். பாத்திரத்தில் தான் அந்த ரசத்தை போடணும். அந்த பாத்திரம் எப்பேற்பட்டதுன்னு கேட்டால் அது தங்கத்தால் பண்ணக்கூடிய ஒரு பாத்திரம். அப்பேற்பட்ட பாத்திரையில் அந்த ரசத்தை போட்டதுனால தங்கத்திலேருந்து அலங்கரிக்கப்பட்டவர், அப்பேற்பட்ட சோமம் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி சாயனத்தில் அலங்கிருதாக அதான் குட்டி அந்த சம்ஸ்காரத்துடன் கூடியது அந்த சோமம். என்ன சம்ஸ்காரம்னு கேட்டால் அபிஷவாதி சம்ஸ்காரம், அந்த சம்ஸ்காரத்துடன் கூடியது அந்த சோமம் அப்படின்னு அக்கார்டிங் டு சாங்கியா. இங்கே அது மட்டும் இல்லை, இந்த சோமபானம் எதுக்காக? அபாம சோமம் அமிர்தா அபூமா அப்படின்னு, அமிர்தத்துவ பிராப்தி. சோமரச பானத்தால் அமிர்தத்துவ பிராப்தி. ஸோ அமிர்த சாதனம், அமிர்தத்துவ பிராப்தி. அந்த அமிர்தத்துவ பிராப்திக்கு சாதனமாக இருக்கக்கூடியது இந்த சோமரசம் அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இது எங்கே இருக்குது, எப்படி இருக்குது? இது ஹிமாலய பர்வதம். அந்த ஹிமாலய பர்வதத்தில் இருக்கக்கூடிய இந்த சோமலதா, அதுவும் ஹிமாலயன்னா அங்கே இங்கே இல்லை, உன்னதமான பிரதேசத்தில் அது தோராயமாக சொல்லணும்னா ஒரு 7,000-8,000 ஃபீட் அளவுக்கு உயரமான இடத்துல வளரக்கூடியது அந்த சோமலதா. அது மட்டும் இல்லை, அது சோமலதா எப்படின்னா 4 அடி எத்திரமாகவும்
உயரமாகவும் இருக்கும். அப்பேற்பட்ட அந்த சோமலதா அதோடைய வர்ணம் வெள்ளை நீலம் கலந்ததாகவே அது இருக்கும். ஆனால் தான் அது சோமலதா. அது மட்டும் இல்லை, இந்த சுக்லபக்ஷம் விருத்தி பக்ஷம், கிருஷ்ணபக்ஷம் க்ஷயபக்ஷன்றதுனால அந்த சுக்லபக்ஷத்தில் அந்த சோமலதா க்ரீப்பர் கொடியெல்லாம் மலரும், ஃபுல்லாகவே மலரும், நல்லாயிருக்கும், பார்க்குறது நல்லாயிருக்கும். அதே கிருஷ்ணபக்ஷம் வரும்போது அந்த கொடி எல்லாமே உதிரி 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 கிருஷ்ண அமாவாசை அன்றைக்கி சம்பூர்ணமாக அது எல்லாம் உதிரிடும். இந்த மாதிரி இருக்கக்கூடியது அந்த சோமரசம். அது எப்படி இருக்கும் சோமரசம் எப்படி இருக்கும்னு கேட்டால், மதுர சுகந்த பரிதா அப்படின்றாரு. நல்லா இருக்குமா? இன்றைக்கி நம்ம ட்ரிங்க்ஸு சாப்பிட்றோம், எதேதோ எசன்ஸ் மிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு கலர் கொடுத்து அதுக்கு ஒரு இது கொடுத்து என்னமோ சாப்பிட்ற மாதிரி ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் பண்ணி நம்ம சாப்பிட்றோம். இந்த சோமலதா அப்படி இல்லை, இது ஒரிஜினல் சுகந்த பரிதா. நம்ம பார்க்குறோம் சுவாதிஷ்டயா மதிஷ்டயா பவசு சோமதாராயா அப்படின்னெல்லாம் புகழும்போது அந்த சூக்தத்தில் அந்த மாதிரி சுகந்த வடிவத்தில் சுகந்த பரிதமாக இருக்கும். சௌகந்தியம் அதில் அவ்வளோ இருக்குமா? சாப்பிடும்போது அதை குட்டும்போது அந்த சௌகந்தியம், குட்டி ரசமாக வரும்போது அந்த சௌகந்தியம் இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது இந்த சோமரசம். அது மட்டும் இல்லை, இதை பாருங்கள், இதுக்கு ஒரு டைம் இருக்குது. எப்போன்னா அந்த நிமிஷத்தில் அதை சாப்பிடணும். எப்போ அதை குட்டி அதை ரசம் எடுக்கிறோமோ அந்த சமயத்திலே அதை சாப்பிடணும். சரி பரவாயில்ல 2 நாள் வச்சு நான் சாப்பிட்றேன்னா அது பழகிடும். இன்றைக்கி அப்படி தான் ஆயின்ருக்கு. என்ன, ஆத்துக்காரி இல்லை, ஊருக்கு போயிட்டான்னா இவன் திண்டாட்டம் தான். அவன் என்ன பண்ணுவான், 2 நாள் சமைச்சதை ஃப்ரிட்ஜில் வச்சு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லுவான். அவனுடைய தலைவிதி அவன் சாப்பிட தான் ஆகணும். அது ஒரு மாதிரி. ஆனால் அது 2 நாள் அப்படியே வச்சாலும் அது அழுகிடும், துர்கந்தமாயிடும். சுகந்த பரிதான்னு சொன்னப்புறம் அது 2 நாளுக்கு அப்புறம் அது துர்கந்தமாயிடும். அதனால தான் அதை சாப்பிட்டா என்ன ஆகும், வமனம், அப்படியே கொமட்டி வாந்தி வந்துடுமா. ஆயுர்வேதத்தில் அதுக்கு ஒரு பேர் இருக்குது, வமனி அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது அதுக்கு ஆயுர்வேதத்தில். அதனால் அதை அந்த சமயத்தில் சாப்பிடணும். அது சுகந்த பரிதமாக இருக்கக்கூடியது, அதை சாப்பிடணும் அப்படின்றது ஒரு விஷயம். இப்போ ஏற்பட்ட சோமரசம், இந்த சோமரச பானத்துக்காக வாயுடைய பிரார்த்தனை. இங்கே இந்த வாயு சப்த நிஷ்பத்தி, அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மந்திரார்த்த மஞ்சரின்னு ராகவேந்திர சுவாமியுடைய ஒரு கிரந்தம், அதில் அவர் சொல்கிறார், அதாவது அதுக்கம் இதர சர்வம் ஜீவா ஏவத்து துக்கினா தேஷாம் துக்க பிரகாணாய சுதரேஷா பிரவர்த்ததேன்னு எல்லாம் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயந்தான். அதாவது இந்த ஜகத்துக்கு உண்டான அந்த அனிஷ்டம் துக்கம் அதெல்லாம் போக்குறதுக்காகவே ஸ்ருதிரேஷா பிரவர்த்ததே அப்படின்னு. அப்போது இந்த துக்க நிவர்த்தி, அதாவது துக்க நாசமாகணும், அப்பேற்பட்ட பந்த நிவர்த்தி, அந்த பந்த நிவர்த்தி ரூப மோக்ஷார்த்தம் பிரவருத்தத்வாத் ஸ்ருதேஹே பந்த நிவர்த்தேஸ்து பரமபுருஷ பிரசாத சாத்தியத்வாத் பிரசாதஸ்ய ச ஞான சாத்தியத்வாத் சாஸ்திரைக சமதிகம்ய புருஷ ஞானஸ்ய ச வேதைஹி உத்பாத்தியத்வாத் வேதானாம் விஷ்ணு அர்த்தத்து சித்தி. அதாவது என்ன சாரமாக சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டால், இந்த துக்கம் நம்மளுக்கு நீங்கணும், சாஸ்வதமான அந்த மோட்ச பிராப்தி ஆகணும்னா பகவானுடைய பிரசாதம், அந்த பிரசாதன்றது ஞானத்திலேருந்து அந்த ஞானம் அடையணும்னா இந்த வேதாத்தியனம் பண்ணணும். அதனால தான் சகல வேதங்கள் பரமுக்கிய விற்த்தியாக விஷ்ணு பரமாக இருக்கக்கூடியது தாரச விஷ்ணு ஞானத்திலேருந்து தான் அந்த மோட்சம் அப்படின்னு ஒரு விஷயம். அதனால் பரமுக்கிய விற்த்தியாக பகவத் பரமாக இருக்கட்டும். பிரகிருத இந்த வாயு பரமாக இந்த அர்த்தத்தை பார்க்கும்போது எப்படின்னு கேட்டால், ஆச்சாரியார் சொல்கிறார், பலத்வாத் அயனாச்சைவ வாயுரித்யபிதீயதே அப்படின்னு. அதாவது
ವಶಬ್ದ ವಕಾರನ್றது ಬಲರೂಪಾರ್ಥೆ ವಶಬ್ದ. ವಶ್ಚಾಸೌ ಆಯುಶ್ಚ, ಆಯುನ್ನ ಗಮನಕರ್ತ, அங்கே அயபய கதௌ, அந்த கத்தியர்த்தே ஆயுஷப்த. அத்தः வశ్చాசௌ ஆயுஷ்ச பலரூபச்சாசோ கமனகர்த்தாச்ச வாயு அப்படின்னு. அதாவது நமக்கு எல்லா விதத்திலும் பலத்தை கொடுக்கக்கூடியவர், நம்மளுடைய கமனம் அது பிரசித்தமானது தான். அந்த பிராணா அபானா வியான உதானா எல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய சக்ஷுஸ்ரோத்திர மனோ வாக் பிராண பாயுபஸ்தே அபானா, இந்த மாதிரி பிராணா அபானுடைய வியாபாரங்கள் எப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி கமன கர்த்தா ஆனால தான் வாயு அப்படின்னு. இன்னொரு விதமாக வாதி கச்சதி, வா கதி கந்தனயோகன் கத்தியர்த்தே ஏ கத்தியர்த்தாக தே ஞானார்த்தக்காரன்னு சொன்ன மாதிரி வாதி கச்சதி கச்சதி இது வஹ. வశ్చాசு ஆயுஷ்ச, இங்கே ஆயுப்பிரத, ஆயுன்னா ஆயுப்பிரத. இந்த மாதிரி லோகஸ்ய பிராணதாரண ஹேத்வாத் வாயு அப்படின்னு சொல்லும்போது வாயுபரமாக இருக்கக்கூடியது இந்த அர்த்தம். இது நிறைய இருக்குது. இது ரெண்டு மட்டும்தான் நான் இங்கே சொல்கிறேன். அடுத்த கட்டத்தில் நான் சொல்ல வேண்டியது நிறையா இருக்குது. இந்த மாதிரி முதல் சுக்தம் வாயாஹி தர்ஷதேமே சோமா அலங்கிருதா அப்படின்னு. ரெண்டாவது மந்திரம் வாய உக்தேபிர் ஜரந்தே துவாமச்சா ஜரிதாரஹ சுதசோமா அஹர்விதா அப்படின்னு. ரெண்டாவது மந்திரத்தில் என்னென்னு கேட்டால், ஹே வாயோ ஜரிதாரஹா துவாம் அச்ச, அதாவது ஜரிதாரஹா ருத்விக்கள் எல்லாருமே உன்னுடைய ஸ்தோத்திரம் பண்ணின்னு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய எஜமானர்கள் துவாம் அச்சா, துவாம் அச்சன்னா துவாம் அபிலக்ஷிய அப்படின்னு இவர் எழுதுகிறார். துவாம் அபிலக்ஷிய, உன்னே லட்சமாக வச்சுண்டு, நீ தான் பிரதானம், என்னுடைய குறிக்கோள் நீ தான், அந்த மாதிரி உன்னே லட்சமாக வச்சுண்டு உக்தேபிஹி ஜரந்தே. உக்தேபிஹி சஸ்திர மந்திரம், அதாவது சஸ்திர மந்திரம் ஆஜ்ய பிரவுக் நிறைய இருக்குது, சஸ்திரமங்கள் நிறைய இருக்குது. இங்கே அக்கார்டிங் டு சாய்னா உக்தேபிஹின்னா ஆஜ்ய பிரவுக சஸ்திரைஹி அப்படின்றார். அதாவது இந்த ஆஜ்ய பிரவுகன்னு ஒரு சஸ்திர மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தால் எல்லா எஜமானர்களும் உன்னே குறிக்கோளாக வச்சுட்டு ஸ்துவந்தி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுதசோமாக அஹர்விதா. இப்போது சுதசோமாக அந்த சோமம் ஏன் உன்னையே லட்சமாக வச்சுட்டு ஏன் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போது அந்த சோம ரசம் ரெடியாக இருக்குது. என்ன அபிஷுத்தேன சோமேன உபேதாக, அந்த கையில் வச்சுட்டு இருக்காங்க, எல்லாம் கொட்டி ரசத்தை எடுத்து சோமத்தை கையில் வச்சுட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த அஹர்விதா யஜ்ஞத்தில் ருத்விகா இருக்கக்கூடிய எல்லா யாஜ்ஞிகர்களும் இது இருக்காங்க. ஆனால தான் நீ வரணும், வந்து அதை ஸ்வீகாரம் பண்ணணும் அப்படின்னு. இங்கே என்னன்னு கேட்டால், உக்தேபிஹி ஆஜ்ய பிரவுக சஸ்திரை. இங்கே சஸ்திர மந்திரங்கள் நிறைய இருக்குது. அதாவது இந்த சஸ்திர மந்திரம்னா என்ன, அந்த ஹோத்ரு அந்த தேவதையை புகழணும். அப்பேற்பட்ட மந்திரம் சம்சன மந்திரம்னு சொல்லக்கூடியது. அந்த மந்திரங்கள் பலவிதமாக இருக்கக்கூடியது. அதாவது பிராத்த சவனம், மாத்தியந்த சவனம், திருத்தீய சவனம். இந்த அந்தந்த சவனத்துக்கு இணையாக மந்திரங்களும் வேறு வேறு மந்திரம். பிராத்த சவனத்தில் ஆஜ்ய பிரவுகா அந்த சஸ்திர மந்திரத்தில் பட்டனம் பண்ணக்கூடியது. மாத்தியந்தன சவனத்தில் மருத்வதீய நிஷ்கேவல்யா இந்த மந்திரத்தை பட்டனம் பண்ணக்கூடியது. திருத்தீய சவனத்தில் வைஸ்வதேவா அக்னிமாருதா இந்த சஸ்திர மந்திரத்தை பட்டனம் பண்ணக்கூடியது. ஆனால தான் இங்கே உக்தேபிஹின்னு பகுவச்சனமாக இருக்குது. பகுவச்சனமாக இருக்கிறதுனால தான். அது மட்டும் இல்லை, இவர் அக்கார்டிங் டு சாயனா உக்தேபிஹின்னு ஆஜ்ய
பிரவுக மந்திரைஹி சஸ்திரைஹின்னு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதான் இது இந்த எந்த சவனம்னு கேட்டால் பிராத்தசவனம். பிராத்தசவனத்தில் சொல்லக்கூடியது தான் இந்த மந்திரம். அதனால் பிராத்தசவனத்தில் இந்த மந்திரத்தோடு அவங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உக்தேபிஹி அந்த மந்திரன்றது பலவிதமாக இருக்கக்கூடியது, அந்தந்த சவனத்துக்கு இணையாக அந்த மந்திரங்கள் அப்படின்னு. என்ன அது மட்டும் இல்லை, இன்னொன்று அச்சா துவாமச்சான்னு அக்கார்டிங் டு சாய்னா. அச்சா அதாவது துவாமச்சா உன்னையே குறிக்கோளாக வச்சுண்டு லட்சமாக வச்சுண்டு அவெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு அர்த்தம் அக்கார்டிங் டு சாய்னா. அக்கார்டிங் டு மாத்வா அந்த அச்சா எங்கே விசேஷம்னு கேட்டால் அகர்விதா. அச்ச சப்தத்துக்கு என்ன கோஷத்தில் அச்ச சப்தத்துக்கு தெளிவாக அந்த அர்த்தம், அச்ச சப்தத்துக்கு தெளிவாக அதுவும் நன்றாக. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அச்சா அகர்விதான்னு சொன்னால் அந்த யஜ்ஞ தத்துவத்தை யஜ்ஞத்தில் யாகம் எப்படியெல்லாம் பண்ணணும், எந்த அளவுக்கு திரவியங்கள்லாம் சம்பாதனம் பண்ணணும், இப்பேற்பட்ட அந்த யஜ்ஞ தத்துவத்தை நன்றாக அறியக்கூடியவர்கள் யாஜ்ஞிகர்கள். அதனால் அச்சா அகர்விதான்றது அக்கார்டிங் டு மாத்வா, துவாமச்சான்றது அக்கார்டிங் டு சாயணா அந்த மாதிரி. அப்புறமா இது இன்னொரு விஷயம் இங்கே இந்த சோமயாகம் எந்த காலகட்டத்தில் எதுக்காக, அதாவது விருத்ரம் ஹத்வா மகேந்திரஸ்து விருத்ராசுரன் சம்ஹாரம் பண்ணிட்டான் யாருமா இந்திரன். விருத்ராசுரனை சம்ஹாரம் பண்ணும்போது அவனுக்கு ஒரு தோஷம் வந்தது. தோஷ பரிகாரத்துக்காக மகாவிரத யாகம் அந்த மகாவிரத யாகம் பண்ணும்போது தான் மகாவிரதம் அங்கே ஏகாக சோமயாகம் பண்ணும்போது இந்த சஸ்திர மந்திரங்கள் எல்லாமே சொல்லக்கூடியதாக இருக்குது. சரி, இந்த சஸ்திர மந்திரங்கள் எல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்குது. அந்த சமயத்தில் எஜமான ஸ்தானத்தில் இந்திரன் இருக்கான், ஹோத்ருஸ்தானத்தில் விஸ்வாமித்திரர். அவர் மாத்தியந்தன அந்த சமயத்தில் இந்த நிஷ்கேவல்யா அந்த மந்திரத்தை படரம் பண்ணிட்டு இருக்கார். ஹோத்ருஸ்தானத்தில் இருந்துட்டு விஸ்வாமித்திரர் படரம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சஸ்திர மந்திரம் படரம் பண்ணும்போது இந்திரனுக்குள்ள இதுக்கு முன்ன இல்லாத ஒரு தேஜஸ், அதாவது அந்த மந்திர பிரதிபாத்தியமான அந்த பகவான் இந்திரனுக்குள்ள ஆவிஷ்டம் அந்தர்யாமியாக இருக்கார். அந்த படத்தினால ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்போ எப்பவுமே இல்லாத இந்திரனுடைய முகத்தில் அந்த தேஜஸ் அதிகமாக இருக்குது. சரி, ஒரு வாட்டி, ரெண்டாவது வாட்டி, மூணாவது வாட்டி, 3 வாட்டி அந்த நிஷ்கேவல்ய சஸ்திர மந்திரம் படரம் பண்ணும்போது பகவானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுதான். சந்தோஷமாயி ஆனால் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு முன்ன விஸ்வாமித்திரர் கேட்குறார். என்றைக்குமே இல்லாதது ஒரு தேஜஸை பார்த்து இந்திரனுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரவிஷ்டமான நீ யார் அப்படின்னு கேட்குறார். அவருக்கு தெரியும் இந்திரனுடைய சாமர்த்தியம் எப்படி இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் இந்திரனுக்குள்ளே பகவான் தான் இருக்கான்றது தெரியும். இருந்தாலும் ஒரு கேள்வி, இந்திரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நீ யார் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு. இது ஐத்திரிய பாஷ்யத்தில் ஐத்திரிய சூக்தத்திலே வரக்கூடியது. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு. இந்திரனுக்குள்ளே இருக்கக்கூடியவன் நான் பிரம்மன் அப்படின்னு ஒரு உத்தரம் வருது. இந்த மாதிரி அதாவது எந்த காலகட்டத்தில் என்ன ஒரு மந்திரம், அந்த மந்திரத்துலேருந்து மந்திரத்துடைய பலன் என்ன அப்படின்னு இந்த மகாவிரத யாக சந்தர்ப்பத்தில் அதை பார்க்கலாம். ஐத்திரிய உபநிஷத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் இது அப்படின்னு. இந்த மாதிரி யாகம், அந்த சோமயாகத்துக்கு இணையாக அந்தந்த சமனத்துக்கு இணையாக அந்த மந்திரங்களும் வேறு வேறையாக இருக்கிறதுனால உக்தேபிஹி அப்படின்னு ஒரு விஷயம் இங்கே. அப்புறமா வாயோ தவ பிரபஞ்சதி தேன். எனக்கு நான் ருக்வேதம் படனம் பண்ணலை,
அது ஸ்வராட்சரங்கள்லாம் எனக்கு அவ்வளோவா வராது. எங்கே தீர்க்கம் எங்கே அல்பன்றது எனக்கு தெரியாது. நான் அப்படியே படிச்சுட்டு போகிறேன். மற்றவாళ్ళ வேதஜானிகளும் இருக்கா பண்ணுறேன். வாயோ தவ பிரபஞ்சதி தேனா ஜிகாதி தாசுஷே உருச்சி சோமபீதையே அப்படின்னு. அங்கே என்னன்னு கேட்டால், இங்கே பாருங்கள், இந்த மந்திரத்தில் அக்கார்டிங் டு மாத்வா, அக்கார்டிங் டு சாயனா ரெண்டும் வேறு விதமாக இருக்குது, வேறு விதமாக இருக்குது. இருந்தாலும் அது ஸ்ரேஷ்டந்தான், ரெண்டும் ஸ்ரேஷ்டந்தான். எப்படி பார்க்கலாம்? வாயோ, ஹே வாயோ, தவ தேனா, உன்னுடைய வார்த்தை அது ஸ்ரேஷ்டமாக இருக்குது. தவ தேனா சோமபீதையே தாசுஷே, சோமபானம் பண்ணக்கூடிய இந்த எஜமானனை ஜினாதி கச்சதி, அதாவது உன்னுடைய வார்த்தை எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த எஜமானம் பரியந்தம் ஜினாதி கச்சதி. இதில் அபிப்பிராயம் என்ன? அவரே அர்த்தத்தை விளக்குறார். ஹே எஜமானா त्वया दत्तं सोमं पास्यामि இத்தியவம் வாயு ப்ரூதே. என்னுடைய வார்த்தை உங்களை வரைக்கும் போயிருக்குன்னா அப்போ என்ன? ஒன்று, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்குன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, நானே கேட்கலாமே, புரிஞ்சிருக்கா இல்லையா, இன்னொரு வாட்டி சொல்லுமா. இது நம்மளுடைய விவகாரத்தில் இந்த மாதிரி வாயுடைய வார்த்தை அந்த எஜமான பரியந்தம் போயிருக்குன்னா வாயுவே கேட்குறாரு ஒரு ஸ்டெப் இறங்கி. என்னன்னு கேட்டால், ஹேஜமானா துவயா தத்தம் சோமம் பாஸ்யாமி, இது வரைக்கும் நீ ஸ்தோத்திரம் பண்ணின்னு இருந்த, குடி சோமபானம் பண்ணு அப்படின்னு சொல்லின்னு இருந்த, சரி கொடு, நான் அதை சாப்பிட்றேன் அப்படின்னு. இது வாயு புருத்தே. இந்த ஒரு அர்த்தத்தில் தான் அவருடைய வார்த்தை எஜமான பரியந்தம் போயிருக்கு. அந்த வார்க்கு எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டால், பிரபஞ்சந்தி பிரகர்ஷேண சோம சம்பர்க்கம் குர்வதி, அதாவது சோம சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த உத்கிருஷ்டமான ஒரு வார்த்தை. சரி, எங்கெல்லாம் போயிருக்கு? ஒருத்தருக்கு போயிருக்கா இல்லை உலகத்தில் எல்லாருக்குமே போயிருக்கா? எல்லாரும் தாவத் பரியந்தம் கதம் வா கேட்டால் அது சொல்கிறார், உருச்சி உருன் பகூன் எஜமானான் கச்சந்தி. யாரெல்லாம் சோம பண்ணணும்னு இருக்காங்களோ, யாரெல்லாம் இச்சை பண்ணுறாங்களோ, யாருக்கெல்லாம் இஷ்டமாக இருக்கோ எல்லாருக்குமே எல்லா எஜமான பரியந்தம் அதான் உருச்சி வாக் பிரபஞ்சந்தி வாக் அப்பேற்பட்டது அப்படின்னு அக்கார்டிங் டு சாய்னா. அக்கார்டிங் டு மாத்வா தவ பிரபஞ்சந்தி தேனா அப்படின்னு கேட்டால், அதாவது உன்னுடைய வார்த்தை எப்பேற்பட்டது? உன்னுடைய விஷயமாக இருக்கக்கூடியது, உன்னுடைய விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம், வார்த்தை என்ன? ஸ்தோத்திரம். உன்னுடைய ஸ்தோத்திரம் உன்னுடைய விஷயமாக இருக்கக்கூடியது. அதாவது அவனை பார்த்துட்டு இருப்பான், இவனை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பான், அந்த மாதிரி கிடையாது. பார்க்குறது ஒன்று, பேசுகிறது ஒன்று, அது நடக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் இங்கே அப்படி இல்லை. உன்னை தான் பார்த்துட்டு இருக்கான், உன் விஷயமாக தான் அவன் ஸ்தோத்திரம் பண்ணின்னு இருக்கான் அப்படின்னு. உருச்சி, அது மட்டும் இல்லை, உருச்சின்னா மகத்தான ஸ்ரேஷ்டமான அந்த ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரத்துக்கு இணையாத பலனும் கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் சோமபீத்தையே தாசுஷே, சோமம் பண்ணக்கூடிய அந்த எஜமானனுக்கு ஜிகாதி, எல்லா விதமான அபீஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு. அக்கார்டிங் டு மாத்வா வாயுடைய ஸ்தோத்திரமாக விளக்கக்கூடியது இந்த சூக்தம். அக்கார்டிங் டு சாயனா அவனுடைய வார்த்தை, அதாவது அவன் உன்னத ஸ்தானத்தில் இருக்கான் வாயு, இருந்தாலும் அந்த பக்தனுக்கு இணையாக ஒரு ஸ்டெப் கீழே வந்து கொடு, நீ கொடுத்த நான் ஸ்வீகாரம் பண்ணுறேன் அப்படி அது வரைக்கும் அவன் பண்ணுறான்னா அவனுடைய வார்த்தை அந்த அளவுக்கு ஸ்ரேஷ்டமாக இருக்கக்கூடியதுன்னு அது அக்கார்டிங் டு இங்கே. அப்புறமா இது நாலாவது சூக்தம் வாமிஷந்தி. மகத்வம்
இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்திரவாயு இமே சுதா உபப்பிரயோபிரா கதம், உபப்பிரயோபி ஆகதம்னு இருக்கணும். அதுக்கு இந்த இதுக்கு இணையாக, ஸ்வரத்துக்கு இணையாக உபப்பிரயோபிராகதம் இந்தவோ வாம் உஷந்தி ஹி அப்படின்னு. இதில் என்ன கேட்டால், அதாவது நம்ம வீட்டுக்கு அழைப்பு கொடுக்குறோம். அழைப்பு கொடுப்போது என்ன பண்ணுறோம், வீட்டுடைய எஜமானன் யாரோ அவங்கக்கிட்ட நம்ம சொல்கிறோம், நீங்கள் சப்பரிவாரமாக வரணும், சப்பரிவாரம் எல்லாம் குடும்பத்தோடு எல்லாரோட சேர்ந்து நீங்கள் வரணும். வரும்போது குழந்தை குட்டிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ வீட்டில் எல்லாரையும் அழிச்சுன்னு வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் இங்கே இந்த மந்திரத்தில் சொல்லக்கூடிய ஒரு இடம். என்னன்னு கேட்டால், ஹே இந்திரவாயு, இது இந்திரவாயுன்னு 2 பேரையும் குறிக்கக்கூடிய ஒரு மந்திரம். இந்த சோம யாகத்தில் முதல்ல பிரார்த்தனை பண்ணி ஆಹುತಿ கொடுக்கக்கூடியது அந்த இந்திரவாயு. அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறது என்ன, ஹே இந்திரவாயு இமே சோமாக சுதாக, அதாவது உங்களுக்காகவே இந்த சோமரசம் அது எல்லாமே தயாரான நிலையில் இருக்குது. சுதாகான்னா அபிஷுதாக, எல்லாம் அதை குட்டி, அந்த க்ரீப்பர் லதா அதை குட்டி ரசம் எடுத்து அதெல்லாமே இப்போது பானத்துக்கு யோக்கியமாக இருக்குது, அந்த யோக்கியமாக இருக்குது. தஸ்மாத் யுவாம், நீங்கள் எல்லாருமே பிரயோபிஹி, இது அக்கார்டிங் டு சாயனா இப்போ நான் சொல்கிறது, பிரயோபிஹின்னா அன்னைஹி சஹா, அந்த அவரே அர்த்தத்தை விளக்குறார். பிரீணயந்தி போக்திருன் இது பிரயாம்சி அன்னானி. நம்மளுக்கு திருப்தி எங்கே இருக்குது பாருங்க. எதில் திருப்தி? தனத்தில் திருப்தி இல்லை, அது தனாஷா வளர்ந்துட்டே இருக்கும். எங்கே திருப்தின்னு கேட்டால் போஜனத்தில் தான் திருப்தி. வயிற்று நிறைய சாப்பிட்ட அப்புறம் திரும்பி கேட்டால் வேணாம் சாப்பிட்டா என்ன ஆகும், அது உள்ளே போனது அப்படியே வெளியே வரும். அதனால் திருப்தி ஒரு விதத்தில் தான் பார்த்தா போஜனத்தில் தான் திருப்தி. அதனால் பிரீணயந்தி போக்திருன், அந்த போக்திருக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடியது எது, பிரயாம்சி அன்னானி, அன்னத்தில் தான் திருப்தி. அதனால் அந்த பிரயோபிஹி என்ன கேட்டால் அன்னை சஹா, அந்த பிரய சப்தம் அது அன்னம்னு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. பிரயோபிஹி சஹான்னா அன்னை சஹா உப ஆகதம், நீங்கள் எங்களுடைய சமீபத்துக்கு நீங்கள் 2 பேருமே நீங்கள் வரணும். எதனால் கேட்டால், ஹி யஸ்மாத் இந்தவஹா சோமாக வாம் உஷந்தி, அந்த சோமா எல்லா சோமங்களும் உங்களை தான் நேசிக்கிறது, உங்களை தான் வாம் உஷந்தி காமயந்தி அப்படின்னு. அதனால் அந்த சோமலதா அதுவே அவங்கள நேசிக்கிறதுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து தான் ஆகணும், அதை ஸ்வீகாரம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அக்கார்டிங் டு சாயனா. இதில் அக்கார்டிங் டு மத்வா இந்திரவாயு சுதாகா கரெக்ட் சரியான அர்த்தம்தான். அங்கே அபிஷுதாகன்னு சொல்லியிருக்காரு, இதுலேயும் சம்பாதிதாக சோமாக கரெக்ட் தான். அங்கே குட்டி எல்லாம் தயார் நிலையில் இருக்கக்கூடியதுன்னு அவர் சொன்னால், இதுலேயும் சம்பாதிதாக சோமாக கரெக்ட் தான். இந்தவஹா சோமாக இதில் தான் இப்போது சோமாகன்னா ஆக்சுவலி அந்த அர்த்தத்தில் தான் அவரும் சொல்லியிருக்கார். அதாவது சோமாகன்னா அபிமானி தேவதைகள் தான் எடுத்துக்கணும் இங்கே. என்ன கேட்டால் ஜடத்துக்கு பானகர்த்தம் எப்படி, அது இல்லையே. அந்த தேவதைகள், அதாவது சம்ஷன கர்த்திருவம் அந்த சோமைக்கு இல்லையே, அது தேவதைகளுக்கு தான், அபிமானி தேவதைகள் தான். ஆனால் சோமாகா அபிமானி நயன்யாயன சோமாபிமானி தேவாக,
அந்த தேவதைகள் ஹி யஸ்மாத் வாம் யுவாம் உஷந்தி இச்சந்தி. அவர் சொல்லும்போது சோமாக வாம் யுஷந்தி, சரி கரெக்டு தான். ஆனால் அந்த சோமாகன்ற பதத்துக்கு சோமா அபிமானி தேவதைகள் அவர் எல்லாருமே உங்களை நேசிக்கிறாங்க, அதனால் நீங்கள் கண்டிப்பாக வரணுன்றது. இது அதாவது தேன காரண, ஆனால தான் தேன காரணேன பிரயோபிஹி பிரியத்தமைஹி சஹா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் அழைப்பு கொடுக்கும்போது எல்லாரையும் பரிவாரத்தோடு வாரங்கன்னு சொல்லும்போது பிரயோபிஹி, இங்கே அதான் அர்த்தத்தை விளக்குறார். பிரயோபிஹின்னா பிரியத்தமை சஹா, பிரியத்தமை சஹா உப ஆகதம் உபகச்சதம், இங்கெல்லாம் வரணும் அப்படின்னு. இங்கே அதாவது என்ன வரணும்னா என்ன, நீங்கள் வரும்போது உங்கள் பரிவார சமேதமாக வந்து இந்த யாகசாலையில் எங்களுக்கு தரிசனத்தை கொடுங்கோ அப்படின்னு அபிப்பிராயம். இது சாஸ்திரத்தெல்லாம் சொல்லக்கூடியதுண்டு. மிருத பிரவீத்னு சொல்லும்போது மண் பேசினது, மண் என்ன பேசும், அது ஜடம், வச்சன கருத்துறதும் அதுக்கு கிடையாது. மிருத அபிமானி தேவதை அவள் தான் பேசுகிறா அப்படின்னு இப்போ சொல்கிறோமோ, அதே மாதிரி சோமாகா வாம் உஷந்தின்னு சொல்லும்போது அபிமானி தேவதைகள் தான் உங்களை நேசிக்கிறாங்க அப்படின்னா காமனா கர்த்திருவம் அந்த தேவதைகளுக்கு உண்டு, அந்த சோமத்துக்கு ஜடமான சோமத்துக்கு இல்லைன்றது ஒரு விஷயம். அதனால் சோமாகா யுவாம் வாசந்தின்னு இருந்தாலும் அபிமானி தேவதாக அப்படின்னு வச்சுக்கணும். அப்புறமா வாய்விந்திரஸ்ச சேததः, நாராயண நாராயண ஆஜ்ஞாதீயதாம். வாயுவிந்திரஸ்ச சேததः சுதானம் வாஜினி வசு தாவா யாதமுபத்ரவத் அப்படின்னு. இங்கே இந்த மந்திரத்தில் என்னென்ன கேட்டால், அந்த இந்திரவாயு ரெண்டு பேருமே இந்த யாகத்துக்கு சீக்கிரமாக வரணும். திருத்தம் திரவத் உப ஆயாத்தம், சீக்கிரமாக வரணுன்றது சாயனருடைய அபிப்பிராயம். ஹே வாயோ, நீயும் இந்திரனும் ரெண்டு பேருமே சுதானாம் சேததா, இந்த சோம ரசத்தை அதை எப்படியெல்லாம் பண்ணியிருக்குன்றது, எந்த சம்ஸ்காரத்துடன் கூடியதுன்றதெல்லாம் நீங்கள் ரெண்டு பேருமே உங்களுக்கு அந்த ஞானம் உண்டு. சேததா ஜானிதா, அது மட்டும் இல்லை, சாமானிய ஞானம் இல்லை, விசேஷ ஞானத்துடன் கூடியவர்கள் நீங்கள் ரெண்டு பேருமே. நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கு கீதர்ஷோ யுவாம் அப்படின்னு கேட்டால், வாஜினி வசுன்னு அவங்களுக்கு விசேஷமாக கொடுக்கக்கூடியது இந்திரவாயு. அதாவது வாஜினின்னா பிரசித்தமாக குதிரைன்னு அர்த்தம் உண்டு, ஆனால் அந்த அர்த்தம் இங்கே வச்சுக்கக்கூடாது. வாஜினின்னா ஒரே டிஃபரன்ஷன் கொடுக்குறார். வாஜோ அன்னம் தத் யஸ்யாம் ஹவிஸ்ஸந்ததௌ அஸ்தி சா வாஜினி தஸ்யாம் வசத இதி தௌ வாஜினி வசு அப்படின்னு. இது நான் இந்த 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 வாக்கியம்தான் எனக்கு கொஞ்சம் கிளிஷ்டமாக இருந்தது எப்படி யோஜனை பண்ணணும்னு. நான் ஒரு விதத்தில் அர்த்தத்தை புரிஞ்சிருந்தேன், ஆனால் அதை கரெக்டாக எனக்கு சொல்லி கொடுத்தவர் மணி திராவிட். ரொம்ப அதாவது எப்படின்னு கேட்டால், தசரா மஷரா தெரியுமா? என்னன்னு தெரியுமா? தசரா மஷரா தெரியுமா? இல்லை, ராமசரான்னு சொல்லும்போது இப்போ புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான், அந்த நிலைமையில் தான் நான் இருந்தேன். தசரா மஷரான்னு இருந்தேன், ராமசரான்னு சொல்லி கொடுத்தவர் மணி திராவிட். அதுதான் ஒரு விஷயம், அது சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு. என்னன்னு கேட்டால், ஹவிசந்ததௌ சா அஸ்தி, அதாவது இந்த வாஜினி வசுன்னு இந்திர வாயுவை சொல்லக்கூடியது, அவளுக்கு விசேஷமாக இருக்கக்கூடியது. அது அந்த அன்னம், வாஜம்னா அன்னம், அந்த அன்னம் ஹவிசந்ததியில் இருக்கக்கூடியது. அதாவது ஹவிசந்ததியில்
இந்த 2 பேரும் இருக்கக்கூடிய வாசம் பண்ணப்படக்கூடியவர்கள். ஆனால் தான் வாஜினி வசு. எஸ்யாம் ஹவிசந்ததோ அஸ்தி சா வாஜினி தஸ்யாம் வசத. அதனால் வாஜினின்னாலே ஹவிஸ் சந்ததின்னு தான் அர்த்தம். அந்த சந்ததியில் வாசம் பண்ணக்கூடியவா இவர் 2 பேரும். என்ன ஹவிஸ் சந்ததின்னு கேட்டால், பரம்பரையாக எவ்வளோ ஆಹುತಿயெல்லாம் நம்ம கொடுக்குறோம். 1 யாகமா 2 யாகமா எவ்வளோ, எல்லா யாகத்துலேயும் இவாளுக்கு அந்த ஹவிஸ் கொடுக்குறது உண்டு. அந்த ஹவிஸ் சந்ததி அதில் இவ வாசம்னா அந்த ஹவிஸை இவ ஸ்வீகாரம் பண்ணுறா. இந்திராயஸ்வஹா, வாயுவேஸ்வஹா, யமாயஸ்வஹா எல்லாம். அந்த அப்போது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஹவிஸை அவள் ஸ்வீகாரம் பண்ணும்போது அவள் அங்கே அந்த சந்ததியில் தான் அவள் வாசம் பண்ணக்கூடியவா இருக்கா. அதனால தான் வாஜினி வசு அப்படின்னு சொல்கிறது. வாஜினி வசு தஸ்யாம் வச இதி தோ வாஜினி வசு. அதனால் தோ அப்பேற்பட்ட நீங்கள் 2 பேருமே திரவத் க்ஷிப்ரம் உபசமீபே ஆயாத்தம் ஆகச்சதம். நீங்கள் 2 பேருமே சீக்கிரமாக, என்ன நம்ம பாஷையில் சீக்கிரமானா எல்லாத்தையும் உதக்கி ஓடி வந்துடும். அங்கே என்ன ஆட்டாலும் பரவாயில்ல, நீ அப்படியே வாடா, அந்த அர்த்தம் இல்லை. அது லோகத்தில் அந்த மாதிரி. அவன் 2 கட்டம் போனாலும் பரவாயில்ல, நீ ஓடி வா அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இல்லை. துருதம் அதாவது அவள் தியானம் பண்ணிகிட்டே இருப்பா, பகவத் விஷயத்துக்கு தியானம் பண்ணிகிட்டே இருப்பா. என்ன அந்த தியான சமாதியிலேருந்து அவள் வரணும். அதனால தான் க்ஷிப்ரம் உபசமீபே ஆயாத்தம் அப்படின்னு தியானத்துலேருந்து பகவான் சந்தோஷம் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இந்த யாகத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை அக்கார்டிங் டு சாயனா. என்ன இதே மாதிரி இங்கே அக்கார்டிங் டு மாத்வா அதில் பார்க்கும்போது வாஜினி வசு வாஜினின்னா சூரியன். வாஜம் அன்னம் ததேவ வாஜி வாஜி நயதீதி வாஜினி சூர்யா. அதாவது நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம், எல்லா விதமான திருப்தியும் நம்மளுக்கு ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் சூரியன். அவன் சஹி வருஷாதினா அன்னம் பிரவர்த்தயதி. மேகத்தை உண்டாக்கி அதுலேருந்து வருஷம் அதுலேருந்து அன்னம் எல்லாமே. அந்த மாதிரி வாஜினி என்ன சூர்யா, அந்த சூரியே வசதீதி வாஜினி வசு. சூரியன்னா சூரிய அந்தர்கத பகவான், அந்த சவித்ருநாமக பகவான். அவனுள் இவங்க 2 பேருமே வாசம் பண்ணின்னு இருக்காங்க. அதனால தான் வாஜினி வசு இந்திர வாயு. அதனால தான் அன்னபதோ சூரிய சதா ஸ்திதௌ அப்படின்னு அந்த வாஜினி வசுக்கு அக்கார்டிங் டு மாத்வா அங்கே சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி அப்புறமா சரி, இதெல்லாம் பார்க்கும்போது வாயுவை ஒரு வாட்டி அழைச்சா போதுமே, அதுக்காக இவ்வளோ மந்திரங்கள் விடுமா? வாயாஹி உத்தப்பரியோபிராகதம் தவாயாத்தம் இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. இது என்ன இது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆச்சாரியார் சொல்கிறார், சுதாத்பரிய ஜோதகோ அபியாசா இஷ்யத்தே. நம்ம ரொம்ப வேடிப்பட்டவா, அவகிட்ட சொல்கிறோம் நாளைக்கு வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது, வா கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வரணும் அப்படின்னு. சரி, அவங்கள ஏதோ ஒரு வெளியில் பார்க்கும்போது ஏதோ ரொம்ப பிஸியாக இருப்பாள். அப்புறமா 2வது வாட்டி வீட்டுக்கு போனப்போ ஒரு வாட்டி சொன்னது போதாது போல இருக்குது, கேட்டாலும் இல்லை, திருப்பி நம்ம சொல்கிறோம் 2 வாட்டி 3 வாட்டி சொல்கிறோம். அது என்ன, கண்டிப்பாக நீங்கள் வரணும், கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு தாத்பரியம் நம்மளுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம். அதுதான் அந்த தாத்பரியம். அந்த அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துக்காகவே ஒரு வாட்டியில் 2 வாட்டியில் நிறைய வாட்டி இங்கே பிரார்த்தனா பண்ணக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி வாயு சூக்தம், ஜல சூக்தம் ஒரு 2 முடிஞ்ச அளவுக்கு என்ன டைம் இருக்கும். இது வரைக்கும் வாயு சூக்தத்தில் வரக்கூடிய மந்திரங்கள் எப்படியெல்லாம் இருந்ததுன்னு பார்த்தோம். நிறைய இருக்குது, இருந்தாலும் எல்லாமே சொல்ல முடியாது. எல்லா மந்திரமும் எல்லா விதத்துலேயும் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி சிலது மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போது ஜலமந்திரம். அம்பயோ யந்தி அத்வபிர் ஜாமயோ அத்வரீயதாம்
பிரிஞ்சதீர் மதுனா பயா அப்படின்னு. அதாவது இங்கே அத்வரீயதாம் அவர் எழுதுகிறார், அத்வரம் ஆத்மன இச்சதாம் அஸ்மாக்கம். யாகம் பண்ணணும்னு யாருக்கு இச்சா உண்டோ அப்பேற்பட்டவர். எங்களுக்கு யாகம் பண்ணணும், எங்களுக்கு அந்த யாக பலன் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம யாகம் பண்ணுறோம். அப்பேற்பட்ட எங்களுக்கு அம்பயா மாத்திருஸ்தானமாக இருக்கக்கூடியது அந்த ஒரு ஜலம், மாத்திருஸ்தானம். அம்பயா அப்படின்னு சொல்கிறது. அம்பயா மாத்திருஸ்தானிய அபஹா. இதுக்கு கொட்டேஷனும் கொடுக்குறாரு, அவரே சொல்கிறார் கௌஷித்திக்கு பிராமணத்தில். அம்பயோ என் தத்வர்பிஹி அத்வபிஹி இத்யாபோ வா அம்பய இது நிறைய கொடுக்குறார். அதனால் மாத்திருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜலம். அது மட்டும் இல்லை, ஜாமயா ஹிதகாரண்யோ பந்தவா, பந்து வர்க்கத்தில் பந்து வடிவத்தில் இருக்கக்கூடியது அந்த ஜலம். அதாவது மாத்திருஸ்தானத்தில் பந்து வடிவத்தில் இருக்கக்கூடியது அந்த ஜலம் அப்படின்னு. அதே மாதிரி மதுனா பய பிரிஞ்சதி. அந்த ஜலத்துடைய ரசம் எப்படி இருக்குது? ஜலத்தில் தான் மாதுரியன்றது ஜலத்தில் இருக்கக்கூடியது. அதனால் மாதுரிய ரசேன யுக்தம் அந்த ஜலம். அது மட்டும் இல்லை, பிரிஞ்சத்தின்னா பிரிச்சி சம்ருக்தே தாத்து பிரிஞ்சதி கவாதிஷு யோஜயந்தியா. அந்த தண்ணி க்ஷீர சம்பந்தமாகவும் இருக்குது, க்ஷீர சம்பந்தமாகவும் இருக்கக்கூடிய அந்த ஜலம். அதனால் அந்த ஜலம்ன்றது நம்மளுக்கு மாத்திருஸ்தானத்தில் பந்துஸ்தானத்தில் இருக்குன்றது அக்கார்டிங் டு சாயனா. அக்கார்டிங் டு மாத்வா என்னன்னு கேட்டால், அப்பு தேவதைகள் இங்கே இதுதான். அப்பு தேவதைகள் அப்ப அபிமானி தேவதைகள். அந்த தேவதைகள் அம்பயா மாத்திருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான். அதுக்கு ஆச்சாரியார் சொல்கிறார், அம்பயோ மாதரோ ஹியாபா காரணத்வாத் சகோதராக ஜகதோ ஜாமயோ யஸ்மாத் சஹதாபிஹி விவர்ததே அப்படின்னு. என்ன கேட்டால், மாத்திருஸ்தானத்தில் இருக்கிறதுன்னா மாதான்னு யாருக்கு சொல்கிறா? ஒரு குழந்தைக்கு ஜன்மம் இல்லையா, ஜன்மம் கொடுக்குறவங்களுக்கு மாதான்னு சொல்கிறோம். அதே மாதிரி புத்திரோத்பத்திக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம மாதான்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் இந்த ஜகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த அப்பு. எப்படி ஜகத்துன்னா இந்த சரீராதி ஜகத்து. இந்த சரீரம் எப்பேற்பட்டதுன்னு கேட்டால் பஞ்சபூதங்கள் எல்லாமே இருக்குது. பிருத்திவி அம்சம், அந்த மாம்சம் எல்லாமே பிருத்திவி பாகம். அப்புறம் அப்பு ரத்தம் எல்லாமே ஜலாம்சம். தேஜஸ் உஷ்ணாம்சம், உடம்புல உஷ்ணாம்சம் உண்டு, தேஜஸ் அம்சம் உண்டு. நம்ம சுவாசோச்சாசம் பண்ணுறோம், வாயு அம்சமும் இருக்குது. அந்த ஹிருதயாகாஷா அதுவும் இருக்குது. இந்த பஞ்சபூத சமாவேசம்தான் இந்த சரீரன்ற ஒரு ஜகத்து. இதில் இந்த பஞ்சபூதத்துக்கு இந்த சரீரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது காரண சமுதாயேஷு ஏகா ஜலம், அதுவும் காரணமாக இருக்குது. அதனால தான் அந்த ஜலம் மாத்திருஸ்தானத்தில் இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, ஜாமயான்னா பகினி சகோதரி ஸ்தானத்தில். இதில் இந்த பஞ்சபூத்தத்தில் பிருத்திவியாவது 4 பாகம் இது சரீரத்தில் இருக்கும்போது அதோட இணையாக 5ஆவதா இந்த ஜலபாகம் சேர்ந்தப்போ என்னாகும்? கண்டிப்பாக இந்த சரீரம் எல்லா விதத்துலேயும் உற்பத்தி, அதாவது வர்த்தத்தை, சரீரம் இதாகும். என்ன அந்த மாதிரி சரீர வர்த்தனத்துக்கும் காரணமாக இருக்குது, சரீர உற்பத்திக்கும் காரணமாக இருக்குது. உற்பத்தி காரணமாக இருக்கிறதுனால மாத்திருஸ்தானம், அந்த வர்த்தனம் சரீர வர்த்தனத்துக்கு காரணமாக இருக்கிறதுனால தான், அதாவது தான் மட்டும் இல்லை எல்லாரோட சேர்ந்து
தாபிஹி விவர்ததே, தாபிஹி பிருத்திவியாதிபிஹி விவர்ததே ஜலம் அத்தः ஜாமயः பகினி ஸ்தானம் அப்படின்னு அக்கார்டிங் டு மாத்வா. இது ஜாமயான்னு சொல்லும்போது அக்கார்டிங் டு சாயனா அந்த அளவுக்கு தப்பு இல்லை. சாயனத்தில் பந்தவா ஹிதகாரிண்யோ பந்தவா, கண்டிப்பாக ஹிதகாரி தான். ஜலபாகம் சரீரத்தில் இருக்கக்கூடியது அது ஹிதகாரி தான். அந்த ஹிதகாரியாக இருக்கக்கூடிய பந்து வடிவத்தில் இந்த ஜலம், பகினிய வடிவத்தில் இந்த ஜலம் அப்படின்னு அவ்வளோவா வித்தியாசம்லாம் அவ்வளோவா ஒன்றும் இல்லை. அதனால் இது கரெக்டாக தான். அது மட்டும் இல்லை, அத்வபிஹி கச்சந்தி இங்கே சொல்லும்போது அத்வபிஹி யந்தி கச்சந்தி, அத்வபிஹின்னா யஜன மார்க தேவ யஜன மார்கைஹி யந்தி கச்சந்தின்னு சாயணாச்சார் சொல்கிறார். அங்கே என்னென்னு கேட்டால் தேவ யஜன மார்க்கம் மூலமாக அவங்க எல்லாருமே அந்த ஆப்பு தண்ணி ஜலத்துடைய ஃப்ளோ எந்த மார்க்கம்னா ஃப்ளோ பண்ணக்கூடிய மார்க்கம் யஜன மார்கைஹி கச்சந்தி ஆபஹா அப்படின்னு. இங்கே இதில் அக்கார்டிங் டு மத்வா நதி பாத்திர மார்க்கம் அவ்வளோ வித்தியாசம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நதி மார்க்கம் அத்வபிஹி கச்சந்தின்னு சொல்லும்போது நதி மார்க்கம் அது எங்கே இருக்கும்? அத்வபிஹி இந்த நதி மார்க்கம்தான். நதி மார்க்கமாக மூலமாக அது சமுத்திரத்துக்கு சேருன்றது ஒரு விஷயம் இருக்கட்டும். ஆனால் நதி மார்க்கம்தான் இந்த கிணறு இல்லைன்னா இந்த லேக்கு அங்கெல்லாம் மார்க்கமே இல்லையே. அங்கே இருக்கக்கூடிய தண்ணி ஃப்ளோ ஆகலையே. அங்கே கிணத்துலேயே இருக்கும், ஒரே இடத்துல தான் இருக்கும். லேக்கில் இருக்கக்கூடிய தண்ணியும் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஏன்னா குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணியும் ஒரே இடத்துல தான் இருக்கும். அதெல்லாம் ஃப்ளோ ஆகாது. ஆனால் நதி மார்க்கம்னு சொல்லும்போது அது அபிமானி தேவத்தையுடைய மார்க்கம்தான் அப்படின்னு அக்கார்டிங் டு மாத்வா. எல்லாம் இப்போ டைம் ஆகிடுது. ஒரே ஒரு மந்திரம், நிறைய இருக்குது, இருந்த கடைசியாக ஒரே ஒரு மந்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். இதமா பிரவாகத எத்கிஞ்ச துரிதம் மயி யத்வாஹமபித்ரோவ யத்வா ஷேப உதான்ருத்தம். இது பிரசித்தமானது தான், எல்லாருக்குமே புரியும். என்ன மயி எத்கிஞ்ச துரிதம் பாபம் அஜ்ஞான வசாத் தெரிஞ்சு செய்யக்கூடிய ஒரு விதமான பாவங்கள். அது தெரியும், தப்புன்னு தெரியும். என்ன இருந்தாலும் இருக்கட்டும்டா, நான் பார்த்துக்கிறேன், என்ன ஆடும் பார்க்குறேன்டா, இது விளைவு என்ன ஆகும் பார்க்குறேன், அது பார்க்கலாம், நீயா நானா பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதோடய விளைவு என்ன இருந்தாலும் பார்த்துக்கிறேன்னு ஒரு மதத்தால் என்ன தெரிஞ்சு செய்யக்கூடிய ஒரு பாவங்கள் தெரியாமலேயே ஆகிடும். நம்ம நடந்து போகும்போது பூமியில் பலவிதமான கிருமிகள் உண்டு, நம்மளுக்கு தெரியாது, மிதிச்சுட்டே போகிறோம். அது ஒரு விதமான பாவங்கள் தான். என்ன அதான் சொல்கிறாரு, எத்கிஞ்ச துரிதம் அஜ்ஞானாத் நிஷ்பன்னம் பாபம் ஒன்று. அத்தவா அகம் யஜமானஹ அபிதுத்ரோஹ பாருங்க சொல்கிறார் கரெக்ட். நான் சர்வத்தோ புத்திபூர்வகம் துரோகம் கிருத்தவான் அஸ்மி. இப்போ சொன்னேனே, தெரிஞ்சு செய்யக்கூடிய புத்திபூர்வகமாக செய்யக்கூடிய பாவங்கள் அபிதுத்ரோஹா அந்த பதத்துக்கு அர்த்தம் விளங்குறார் பாவம். அத்தவா ஷேபே சாதுஜனம் சப்தவான் அஸ்மி. சாதுஜனம் பாவம் யாருக்கும் தொந்தரவு கொடுத்துக்க மாட்டான். அவனாச்சு அவன் வேலை ஆச்சுன்னு அப்படியே இருப்பான். உலகத்துக்கு தேவைப்பட்டவன் என்ன, அந்த அளவுக்கு சாது. அவனுக்கு போய் நான் இது கொடுத்துட்டேனே, என்னது சாபம் கொடுத்துட்டேனே அப்படின்னு சாபம் கொடுத்து பாபத்தை சம்பாதிச்சது. அங்கே ஷேப்பேன்னு சொல்லும்போது ஷப ஆக்ரோஷே தாத்துலேருந்து நிஷ்பன்னமான ஒரு ஷேப்பேன்னு ஒரு சப்தம். ஆக்ரோஷத்தால் செய்யக்கூடிய ஒரு பாவ காரியங்கள். அதுதான் அவங்க சொல்கிறார் சாதுஜனம் சப்தவான் அஸ்மி அப்படின்னு. என்ன அது மட்டும் இல்லை, உத அபிச்ச அன்ருத்தம்
பொய் சொல்லி பாவத்தை சம்பாதிக்கிறது. பலவிதமான பாவத்துடைய முகம் பலவிதமாக இருக்குது. அது எல்லாத்தையும் இந்த மந்திரத்தில் பார்க்கலாம். சொன்னது கொஞ்சமாக இருந்தாலும் அதுவே அதிகமாக இருக்குது. அப்பேற்பட்ட இதம் ஆபஹா பிரவஹதா, அந்த பாவத்தை போக்கணும். எப்படி? சும்மாவா? பிரவஹதா, பிரவாக நதி எப்படி பார்த்தோமே வயநாட்டில் எப்படி போச்சு, அந்த இதுவே தெரியாமல் போச்சு, அந்த கிராமமே தெரியாமல் போச்சு. எப்படியோ அந்த மாதிரி என்னுடைய பாவங்கள் எல்லாமே பிரவஹதா போகட்டும் அப்படின்னு. இங்கே ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு கேட்டால், ஷேபேன்னா ஒரு பதத்துக்கு அர்த்தம் எழுதுகிறார். சாது ஜனம் சப்தவான் அஸ்மி அப்படின்னு அர்த்தத்தை எழுதுகிறார். என்ன? ஆனால் அக்கார்டிங் டு மாத்வா ஷேபஹா டிக்ஷனரியில் இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டால், ஷேபஹான்னா ஆண்குறி, அது குஹ்யேந்திரத்துக்கு ஷேபஹான்னு சொல்லக்கூடியது. அதனால் ஷேபஹா பாப்பம்னா அந்த குஹ்யேந்திரியத்தில் செய்யக்கூடிய ஒரு பாவங்கள், அது ஒரு அர்த்தம். அது டிக்ஷனரியில் கோஷத்தில் அதுக்கு இணையாக சொல்லக்கூடியது குஹ்யேந்திரியத்தால் செய்யக்கூடிய பாவங்கள், அதெல்லாத்தையும் நீக்கணும். இந்த மாதிரி இது இருக்குது, நிறைய இருக்குது. சமயம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. இன்னும் இருக்குது, இருந்தாலும் அந்த சமயத்துக்கு என்ன காலாபிமானி தெய்வத்தைக்கும் நம்ம வணங்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த ஒரு பெரிய ஞான சத்திரம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிட்டதுனால எல்லா ஆச்சாரியாளுக்கும், பிரின்சிபால் ஆச்சாரிக்கும், மனிதராளுக்கும், எல்லாம் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிக்கும் எல்லாருக்குமே, ரகு எல்லாருக்குமே, வாசுதேவன் சாருக்கு எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுட்டு என்னுடைய வார்த்தையை மங்களம் பகவான் விஷ்ணு, மங்களம் மன்சூதனா, மங்களம் தேவிகி புத்திரோ, மங்களம் கருடத்விஜா. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. இப்போது வேத வித்வான்களுடைய வாயுவை பற்றியும் ஜலத்தை பற்றியும் இருக்கக்கூடிய சூக்தங்களை உங்களுக்கு இப்போது ப்ராக்டிக்கலாக என்ன சூக்தங்கள் வேதத்தில் இருந்தது அப்படிங்கிறத இவர் சொன்ன மந்திரங்களை எல்லாம் இப்போ உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நாம் எங்கெல்லாம் வேதங்கள் இருக்கோ, எங்கெல்லாம் வேத சபைகள் நடக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் வேதத்தை பற்றியான ஒரு சர்ச்சைகள் போயின்னு இருக்கோ, அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக காஞ்சி மகா சுவாமிகள் கண்டிப்பாக அந்த இடத்துல இருப்பார். அதில் நம்ம இன்னுமே டவுட்டே பட வேண்டிய அவசியம் இல்லை. காஞ்சி மகா சுவாமிகள், சந்திரசேகர பெரியவா எங்கெல்லாம் வேதம் இருக்கோ அங்கெல்லாம் இருப்பா. எதுக்கு இந்த விஷயத்தை இப்போ சொல்ல வரேன்னா, இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய குரு பிராணேஷ்னு சொல்லக்கூடிய கணப்பாடிகள், சுரேஷ் கணப்பாடிகள் 2 பேருமே காஞ்சி மகா சுவாமிகளால் மாத்வாளுக்குன்ட்டு மாத்வ சம்பிரதாயத்துக்குன்னு சொல்லி ஏற்படுத்தி கொடுத்த வேத பாடசாலையில் அத்தியனம் பண்ணி வந்திருக்கக்கூடிய வித்வான்கள். குரு பிராணேஷுடைய தாத்தா பத்மநாப கணப்பாடிகள்னு பேர். அவருக்கு சகாவாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய கணப்பாடிகள்னு 2 பேர் முஸ்லீமில் இருந்தார். அவள் 2 பேரும் பெரியவாக்கிட்ட போய் நாங்கள் என்ன பண்ணணும்னா வைத்தியத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம், வைத்தியத்துக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், உங்கள் 2 பேருக்கும் 2 பாடசாலை வச்சு தரேன், நீங்கள் வந்து அந்த பாடசாலையை நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். 2 பேரும் ஒருத்தரை பார்த்துட்டாலாம். ஏன் அப்படின்னா, இவர் மாத்வ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர், இவர் ஸ்மார்த்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். உடனே பெரியவா சொன்னாலாம், 2 பேரையும் நடத்த சொன்னேன், ஒன்றா நடத்த சொல்லலை, தனித்தனியாக நடத்தணும். ஏன்னா உன் சம்பிரதாயம் வேறு, அவன் சம்பிரதாயம் வேறு, 2த்தையும் போட்டு ஒன்றா குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மாத்வாளுக்குன்ட்டு தமிழ்நாட்டில் முதல்ல பாடசாலை வச்சு கொடுத்து இத்தனை வேத வித்தியார்த்திகள் மாத்வாவில் வந்திருக்கான்னு சொன்னால் அது நம்ம குரு பிராணேஷோடைய தாத்தா பத்மநாபாச்சார், அவள் அப்பா ராமகிருஷ்ணாச்சார், பரசுராமாச்சார், தாமோதராச்சார்ன்ற அவள் பசங்க. இன்றைக்கும் கூட அவளுடைய வம்சத்தில் வந்திருக்கக்கூடிய குழந்தைகள் தான் இன்றைக்கி பாடசாலையில் வேதத்தை அபிவிருத்தி பண்ணி நிறைய பேர் வந்துருக்கா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மகாபரிவாளை ஸ்மரணை பண்ணாத வேத சபையோ வேத சதஸோ எங்கேயுமே நடக்க முடியாது, நடக்கவும் இருக்காது, அது மாதிரி இருக்கவே இருக்காது. அதனால் காஞ்சி மகாபரிவா போட்ட ஒரு பிக்ஷை தான் இன்றைக்கி மாத்வா எல்லாமே இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பேர் வேதம் படிச்சுட்டு இருக்கா. ஸ்மார்த்தாளுக்கும் பெரிவா தான் போட்டது பிக்ஷை. அவருடைய வேதத்தை அவர் காப்பாற்றலைன்னா நிச்சயமாக நம்மளாம் காப்பாற்றிருக்கவே மாட்டோம். இன்றைக்கி ஏன்னா அவர் இன்றைக்கி இந்த சபையில் நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். அந்த பத்மநாபாச்சாரியுடைய பேரன் அந்த குரு பிராணேஷ்.
பத்மநாபாச்சாருடைய முதல் சிஷ்யர் இந்த சுரேஷ் கணபாட்டிகள். இவா 2 பேரும் இன்றைக்கி வந்திருக்கிறது நமக்கு ஒரு விசேஷம். இவா 2 பேரையுமே நம்மளுடைய வாசு சார் கௌரவப்படுத்தபடி கேட்டுக்கிறேன். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். அக்னிமீளே புரோஹிதை யக்ஞஸ்ய தேவமிருத்விஜம் ஹோதாரம் ரத்னதாதமம் அக்னிஃ பூர்வேபிரர்ஷிபிரீட்யோணுதானைருதா स देवाङ्गेह वक्षति अग्निना रयिमश्नवत्पोषमेव दिवे दिवे यशसं वीरवत्तमम् आग्नेयै यज्ञमध्वरं विश्वतः परिभूरसि स इद्देवेषु गच्छति अग्निर्होता कविक्रातुः सत्यश्चित्रश्रावस्तमः देवो देवेभिरागमत् यदङ्गदासुषे त्वमग्ने भद्रं करिष्यसि तवेत्तः सत्यमङ्गिरः उपत्वाग्ने दिवे दिवे दोषावस्तर्धिया वयं नमो भरन्त एमासि राजन्तमध्वराणां गोपामृतस्य दीदिविं वर्धमानं स्वेदमे स नः पितेव सूनवेग्ने सूपायनो भव स च स्वानस्वस्तये वायवायाहि दर्शते मे सोमा अरङ्कृताः तेषां पाहि श्रुधि हवम् वायाभुक्थेभिर्जरन्ते त्वामच्छाचरिताराः सुतसोमा अहर्विदाः वायो तव प्रपृञ्जति धेना जिगाति दाशुषे उरुचि सोमापीतये इन्द्रावायु इमे सुता उपप्रयोभिरागतम् इन्दावो वा मुषन्तिः वायविन्द्रश्च च ततः सुतानां वाजिनीवसु तावायातमुपद्रवत् वायविन्द्रश्च सुन्वत आयातमुपनिष्कृतम् मक्ष्वी इत्था धिया नारा मित्रं हुवे पूतदक्षं वरुणं च रिषाधासं धियं घृताचीं साधन्ता हृतेना मित्रा वरुणावृता वृथा वृतस्पृशा क्रतुं बृहन्तमाशाते कवीनो मित्रा वरुणा तु विजाता उरुक्षया दक्षं ददाते अपसं अम्भयो यन्त्यद्वाभिर्जामयो अध्वरीयताम् पृञ्चतीर्मधुनापयाः अमूर्य
सूर्या उपसूर्येयाभिर्वा सूर्यः सह तानो हिन्वन्त्वध्वरम् अपो देवीरुपक्वये यत्र गावः पिबन्ति नः सिन्धुभ्यः कर्त्वं हविः अप्स्वा अन्तरमृतामप्सु भेषजमपामुपप्रशस्तये देवा भवत वाजिनाः अप्सु मे सोमो अब्रवीदन्तर्विश्वाणि भेषजा अग्निञ्च विश्वशम्भुवमापश्च विश्वभेषजीः आपः प्रणीतभेषजं वरूथं तन्वे ये मम जोक्षसूर्यं दृशे इदमापः प्रवाहत यत्किञ्चादुरितं महे यद्वाहमाभिदुद्रोह यद्वा शेपभूतानृतम् आपो अद्यान्वचारिषं रसेन समागस्महि पयस्वानग्न आगाहितं मा संसृज वर्चसा सम्माग्ने वर्चसा सृजसं प्रजयाशमायुषा विद्युर्मे अस्य देवा इन्द्रो विद्यात् सहर्षिभिः न हि ते क्षत्रं न सहो न मन्यं वयश्च नामीपतयन्त आपुः नेमा आपो अनिमिषञ्चरन्तेर्नयेव तस्य प्रभिणन्तव्यम् अबुध्ने राजा वरुणो वनस्योर्ध्वं स्तूपं ददते पूतदक्षः नीचीनास्तुरुपरि बुध्नयेषामस्मे अन्तर्निहिताः केतवः स्युः पुरुं हि राजा वरुणश्चकार सूर्याय पन्थामन्वे तवा अपदे पादा प्रतिधातवे करुतापवक्ता हृदया विदश्चित् शतन्ते राजन्भिषजः सहस्रमुर्वीगाभीरासो मतिष्ठे अस्तु बाधस्व दूरेर्निरृतिं पराचैः कृतञ्चित् अप्रमोमुग्धस्मत् अमीयर्क्षाणिहितासभुच्चाणक्तन्ददृश्रे कुहाचिद्दिदेयुः अदब्धानि वरुणस्य व्रतानि विशाकाशश्चन्द्रमाणक्तामेति तत्त्वायामि ब्रह्मणा वन्दमानस्तदाशास्ते यजमानो विर्भिः अहेळमाणो वरुणेह भोद्युरुषं समान आयुः प्रमोषीः तदिन्नक्तं दद्दिवामक्यमाहुस्तदयङ्केतो हृदा विचष्टे शुनश्येपोऽयमग्वद्गृभेतः सो अस्मान् राजा वरुणो मुमोक्तो शुनश्येपोऽक्यक्वद्गृभेतस्त्रिष्वादित्यं द्रुपदेशो बद्धः अवैनं राजा वरुणः ससृज्याद्विद्वान् अदब्धो विमोमोक्तुपाषाण
अवाते हेळो वर्णनमोभिरव यज्ञेभिरीमहे हविर्भिः क्षयन्नस्मभ्यामसरप्रचेता राजन्येनां शिश्रतकृतानि उदुत्तमं वरुणपाशमस्मदवाधमं विमध्यमं श्रथायाम् अथा वयमादित्यव्रते तवाणागसो अधीतये स्याम यच्चित्तिते विशो यथा प्रदेववर्णौ व्रतम् मिनेमसिद्ध्यविध्यवी माणो वदाय हत्नवे जिहीळाणस्यारीरधः मार्णाणस्य मन्यवे विमृळीकायाते मनोरथिरश्वन्नसञ्जितम् गीर्भिर्वारुणशीमहि पराहि मे विमन्यवः पतन्ति वस्या इष्टये वयो न वसतिरुपा कदाक्षत्रिजन्नरमावरुणङ्गरमहे मृळीकायो नृचक्षसम् तदित्समानमाशाते वेनन्ताणप्रयुच्छतः धृतव्रताय दाशुषे वेदायो वीणां पदमन्तरिक्षेण पतताम् वेदानावः समुद्रिया वेदमासो धृतव्रतो द्वादश प्रजावतः वेदाय उपजायते वेदवातस्य वर्तनि मुरोर्विश्वस्य बृहतः वेदाये अध्यासते निशासादधृतव्रतो वरुणः पस्त्या आस्वा साम्राज्याय सुक्रतोः अतो विश्वाण्यद्भूता चिकित्वाम् अभिपश्यति कृतानि याचकर्त्वा स नो विश्वाः सुक्रतुरादित्यः सुपथाकरत् प्रणायूंषितारिषत् बिभ्रद्रापिं हिरण्ययं वरुणो वस्तनिर्निजम् परिष्पसो निषेधिरे नयं दिप्सन्ति दिप्सभो न दृक्वा नो जनानाम् न देवमभिमातयः उत यो मानुषेष्वायशश्चक्रे असाम्या अस्माकमुदरेष्वा इमं मे गङ्गे यमुने सरस्वति सुतिध्रस्तोमं सजता पर्ष्ण्या असिज्ञामावृत्विधेरुतस्तयार्जीकीयेषु णुक्यासु सोमाया आपो अस्मान्मातरः शुन्धन्तो घृतेन नो घृतः पुनन्तो विश्वं हिरिप्रं प्रवहन्ति देवी रुचिराभ्यः सुचिरा पूतयेमि तेषां पाहि पाहि तेषां पाहि श्रुति श्रुति पाहि तेषां पाहि श्रुति
पाहि श्रुति श्रुति पाहि पाहि श्रुति हवं हवं श्रुति पाहि श्रुति हवं श्रुति हवं हवं श्रुति श्रुति हवं हवमिति हवं हरिः ॐ